ஹே, திஸ் இஸ் பூவி. வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு ஒரு நீர் தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை சொல்லிடுறேன். கரெக்டாக ஒரு அழாக்கு போல் பச்சரிசி அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கை அளவுக்கு இல்லை ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்க உளுந்து இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அப்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும். ரொம்ப நிறையாவும் இருக்காமல் கம்மியாகவும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜவ்வரிசியும் அதே மாதிரி தாங்க ஈக்குவலாக ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு வைக்கணும். 5 hours போல் ஊறணும். 5 hours போல் ஊறிடுச்சுங்க. இப்போது அது கூட சேர்ந்துட்டு மிக்சியில் என்ன பண்ணணுன்னா, தேங்காய் பத்தை ஒரு 3 தேங்காய் பத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நீருக்கு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. அப்புறம் இப்போ தோசைக்கல்லில் வந்துட்டு எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே சாஃப்டாகவே வரும். இப்போ தவாவில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தோசைக்கல்லையும் எண்ணெய் தடவிட்டு சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நீர் தோசை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி பர்ஃபெக்ட் காம்பினேஷன். பட் நான் வந்து இன்றைக்கி இட்லி மிளகாப்பொடி, எள்ளு மிளகாப்பொடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்றைக்கி நான் வந்து சைட் டிஷ்ஷாக இந்த நீர் தோசைக்கு வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு நீர் தோசை ரெசிபி. சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை, see you later, bye.